Hello coders, welcome back to VK64. ஸோ நம்ம லாஸ்ட் வீடியோவில் நம்ம டைப் ஸ்கிரிப்டை யூஸ் பண்ணி ஒரு ஆப்ஜெக்டை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்தோம். அதுக்கு டைப்லாம் எப்படி டிஃபைன் பண்ணுறது, இன்டர்ஃபேஸ் எப்படி டிஃபைன் பண்ணுறது அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துருந்தோம். ஸோ அந்த வீடியோ நீங்கள் பார்க்கல அப்படின்னு அந்த வீடியோ பார்த்துட்டு வந்து இந்த வீடியோ கண்டினியூ பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஸோ ஒரு ஏபிஐ கால் பண்ணி அதுலேருந்து வர்ற அந்த அரே ஆஃப் டேட்டாவை எப்படி நம்ம ஒரு யூஸ் ஸ்டேட் யூஸ் பண்ணி ஒரு வேரியபிளில் ஸ்டோர் பண்ண போகிறோம். அதுக்கு யூஸ் ஸ்டேட்டில் எப்படி நம்ம அரே ஆஃப் ஆப்ஜெக்ட்டுக்கு அந்த இன்டர்ஃபேஸ் எழுதி யூஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிற எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டாக பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ இங்கே நம்ம ஏபிஐ கால் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதுனால நம்ம ஒரு 2 பேக்கேஜ் இன்ஸ்டால் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ அந்த பேக்கேஜோட இன்ஸ்டாலேஷன் கோட் என்னன்னா npm install ஆக்சியோஸ் எதுக்குன்னா இன்ஸ்டலேஷன் பண்ணுறது. தென் ரியாக்ட் ரவுட்டர் டோம் இது எதுக்குன்னா ரவுட்டிங் பண்ணுறது. ஸோ ரவுட்டிங் நம்ம அவ்வளோவா பண்ண மாட்டோம், இருந்தாலும் சப்போஸ் பண்ண வேண்டிய நிலைமை ஏற்படும் போது நம்ம பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது ரெண்டையும் இன்ஸ்டால் பண்ண போகிறோம். ஓகேவா? ஓகே கூட நம்ம இன்ஸ்டாலேஷன் சொல்லலாம். ஸோ சர்வரை ஸ்டாப் பண்ணிவிட்டு npm install axios then react minus router minus dome. ஸோ ரெண்டு பேக்கேஜுமே என்ன பண்ணுறோம்னா இன்ஸ்டால் பண்ணுறோம். ஓகேவா? ஓகே, ரெண்டுமே இன்ஸ்டால் ஆயிருச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ இன்ஸ்டால் ஆயிருச்சா இல்லையா எப்படி செக் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ உங்கள் பேக்கேஜ் டாட் ஜிசானை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா ஆக்சியோஸும் இருக்குது, ரியாக்ட் ரவுட்டர் டோமும் இருக்குது. ஓகேவா? ஸோ சர்வர் ரன் பண்ணி விட்டுருவோம். npm run. ஓகே ஓகே கூட நம்ம வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ஆக்சியோஸையும் npm இல்லை ஆக்சியோஸையும் ரியாக்ட் ரவுட்டருமே இன்ஸ்டால் பண்ணியாச்சு. ஓகே, நம்ம ஆல்ரெடி பண்ணி வச்சிருக்க கோடெல்லாம் கொஞ்சம் கிளியர் பண்ணிக்கலாம். ஓகே, இன்டர்ஃபேஸ் எல்லாத்தையுமே கிளியர் பண்ணியாச்சு. முதல்ல இந்த கோடையும் கிளியர் பண்ணியாச்சு. ஸோ இப்போ நம்ம கோடு எப்படி இருக்கு அப்படின்ட்டு போயிட்டு ரீப்ரெஸ் பண்ணி பார்த்துடலாம். ஓகே, குட், எந்த பிரச்சனையும் இல்லை. ஸோ இப்போ நம்ம கன்சோலை இங்கே ஓப்பன் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ கன்சோல் நான் ஓப்பன் பண்ணேன்னா இங்கே வந்து எனக்கு ஒரு இந்த ரியாக்டிவ் டூல்ஸ் வந்து இன்ஸ்டால் பண்ணுங்க அப்படின்னு ஒன்று காட்டுது. ஸோ அதையும் நம்ம இன்ஸ்டால் பண்ணிடலாம். ஸோ எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அந்த லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா அது வந்து ஒரு வெப்சைட்டுக்கு போகும். ஸோ உங்கள்கிட்ட என்ன ப்ரௌசர் இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். ஸோ என்கிட்ட வந்து நான் க்ரோம் யூஸ் பண்ணுறேன். ஸோ இந்த க்ரோம் ஃபயர்பாக்ஸ் மூணுக்கு எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இன்ஸ்டால் ஃபார் க்ரோம் அப்படின்னு கிளிக் பண்ணோம்னா ஸோ நமக்கு அந்த எக்ஸ்டென்ஷனுக்கு போகும். இது வந்து ஆக்சுவலாக என்ன பண்ணுங்க, ஒரு க்ரோம் எக்ஸ்டென்ஷன். ஸோ ஆட் டு க்ரோம் கொடுத்துருக்கோங்க. ஸோ ரியாக்டில் நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா இது உங்களுக்கு இருந்துச்சுன்னா அது ஒரு ஆடட் அட்வான்டேஜ் தான். ஓகேவா? ஜஸ்ட் நம்ம ஆட் பண்ணியாச்சு. ஸோ இது நீங்கள் ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் பண்ணுற வெப்சைட் ரியாக்டில் பண்ணீங்கன்னா அந்த ஐக்கான் வந்து நம்ம வந்து பின் பண்ணி வச்சுக்கணும். இந்த ஐக்கான் பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் மாறும். இப்போ நான் ரியாக்டில் பண்ணுற என்னோட ஆப்புக்கு போகிறேன், போயிட்டு ஒரு ரீஃப்ரெஷ் பண்ணுவோம், ஆக்டிவேட் ஆகட்டும். ஸோ அது மாறும். மாறிடுச்சு. அதே வேறு வெப்சைட்டுக்கு போனேன்னா இங்கேயும் நான் வந்து ரீஃப்ரெஷ் பண்ணுறேன். இவங்க ரியாக்டில் பண்ணியிருந்தாங்கன்னா அது வந்து ரெட் கலராக மாறும், இல்லாட்டி மாறாது. அது ஏன் அப்படின்னா இந்த இடத்துல நீங்கள் அந்த கன்சோலில் கடைசியாக பார்த்தீங்கன்னா அது வந்திருக்கும். ஸோ நம்ம இங்கே வந்து காம்பனண்ட் யூஸ் பண்ணாதனால வரலன்னு நினைக்கிறேன். ஸோ காம்பனண்ட்ஸ் எல்லாம் அது வந்து அதை வச்சு நம்ம அழகாக பார்த்துக்கலாம். இன்னொரு ட்ரை பண்ணி பார்ப்போம். ஆக்சுவலாக வரும். ஸோ வந்துருச்சு. பார்த்தீங்கன்னா காம்பனண்ட்ஸ் அது எல்லாமே நம்ம வந்து இதிலே பார்த்துக்கலாம். ஸோ நம்ம ஆப்பில் என்னென்ன காம்பனண்ட் இருக்குது, நம்மகிட்ட வந்து இப்போதைக்கு ஒரே ஒரு ஆப்புங்கிறது மட்டும்தான் இருக்குது. ஸோ அதனால் அதை மட்டும் காட்டுது. இந்த மாதிரி எல்லாத்தையும் நம்ம வந்து இதில் பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ அது வந்து மறக்காம இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம ஒரு டம்மி ஏபி நமக்கு தேவைப்படுது. ஸோ அதுக்காக நான் என்ன சஜஸ்ட் பண்ணுறேன்னா ஜேசான் பிளேஸ் ஹோல்டர் வெப்சைட் யூஸ் பண்ணுங்கள். ஜேசான் பிளேஸ் ஹோல்டர் அப்படின்னு டைப்பிங்கன்னா ஃபஸ்ட் ஒரு வெப்சைட் வரும். ஸோ ஃப்ரீ ஃபேக் ரெஸ்ட் ஏபிஐ. ஸோ உங்கள் ரெஸ்ட் ஏபிஐ இருக்குங்கிற பட்சத்தில் நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் இந்த ஏபிஐ யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் ஃபுல்லாக ஃப்ரீ தான். ஸோ அதை எப்படி ஏபிஐ கால் பண்ணணும், எப்படி ரெஸ்பான்ஸ் கிடைக்கும் அப்படிங்கிறதெல்லாம் அவங்க கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த இடத்துல இதை எடுக்கலாம். போஸ்ட் வந்து 100 இருக்குது. ஸோ ஓகே, போஸ்ட் எடுத்துக்கலாம். எல்லாம் டு டூஸ். ஸோ இது கம்மியாக இருக்குது, யூசர்ஸ் தான் கம்மியாக இருக்குது. ஸோ நம்ம டைப்லாம் வைக்கணும், அதனால் நம்ம போஸ்ட் எடுத்துக்கலாம். ஸோ போஸ்ட்டை கிளிக் பண்ணிங்கன்னா அங்கே நிறைய டேட்டா உங்களுக்கு வரும். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே வந்து 100 ஆஃப் டேட்டா இருக்கும். ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த லிங்க், ஸோ அந்த லிங்க்கை வந்து ஜஸ்ட் காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிவிட்டு உங்கள் ப்ராஜெக்ட் எங்கே வச்சுக்கிறீங்க, அந்த யூஆர்எல் எங்கே யூஸ் பண்ண போகிறீங்களோ ஸோ அங்கே வந்து ஜஸ்ட் ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணுங்க. நான் வந்து யூஆர்எல் அப்படின்னு வைக்க போகிறேன். ஸோ யூஆர்எல்ல ஜஸ்ட் நான் பேஸ்ட் பண்ணிட்டேன் இந்த லிங்க்கை வந்து. ஸோ அங்கே யூஆர்எல் வந்து நம்ம என்ன டைப்னு ஃபஸ்ட்டு டிஃபைன் பண்ணிடுவோம். அது என்னென்னா ஸ்ட்ரிங் டைப். ஸோ அதுக்காக அந்த ஏர் கார்டில் வந்து யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது அந்த ஏர் காட்டுச்சு. ஓகே ஓகே கூட இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த யூஆர்எல்ல கால் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ நீங்கள் ஏற்கனவே ரியாக்ட்லாம் படிச்சிங்கன்னா அதை எப்படிலாம் கால் பண்ணணும் அப்படிங்கிற உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம இதுக்கு ஒரு இன்டர்ஃபேஸ் கிரியேட் பண்ணணும். அந்த ஆப்ஜெக்ட்ஸ்க்கு வந்து ஒரு இன்டர்ஃபேஸ் கிரியேட் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட் நீங்கள் அவுட்புட்டில் போய் அந்த ஆப்ஜெக்ட்டில் என்னென்ன ஃபீல்டெல்லாம் இருக்குன்னு பாருங்கள். யூசர் ஐடின்னு ஒரு ஃபீல்டு இருக்குது, தென் ஐடின்னு ஒரு ஃபீல்டு இருக்குது, டைட்டில் ஒரு ஃபீல்டு இருக்குது, பாடி ஒரு ஃபீல்டு இருக்குது. இதில் டைட்டிலும் பாடியும் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங்கில் இருக்குது.
ஐடியும் யூசர் ஐடியும் நம்பரில் இருக்குது. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து ஒரு டைப்போ இல்லைனா ஆப்ஜெக்ட்டோ இல்லை டைப்போ இன்டர்ஃபேஸோ க்ரியேட் பண்ணணும். ஸோ நம்ம வந்து இன்டர்ஃபேஸ் இங்கே க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ இன்டர்ஃபேஸ் நீங்கள் இன்டர்ஃபேஸ் க்ரியேட் பண்ணிங்கன்னா ஒரு நேமிங் கன்வென்ஷன் வச்சுக்கோங்க. ஸோ இன்டர்ஃபேஸ் அப்படிங்கிறதுனால ஐ அப்படின்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ இங்கே எனக்கு வந்து சஜஷன் காட்டுது. ஸோ நான் அதை டேப் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறோம்னா அதுக்கு முன்னாடி ஒரு ஐ போட்டுக்கிறேன் கேப்ஸில். ஸோ ஐ போஸ்ட் அப்படின்னு நான் இங்கே மென்ஷன் பண்ணும்போது இன்டர்ஃபேஸ் போஸ்ட் அப்படின்னு நமக்கு வந்து ஒரு ப்ரிஃபிக்ஸ் கொடுக்கும். ஸோ இது எதுக்காக அப்படின்னா நீங்கள் நிறைய இன்டர்ஃபேஸ் வந்து ஜஸ்ட் குழப்பிடக்கூடாது அந்த பர்பஸ்க்காக தான். ஸோ இங்கே வந்து இன்டர்ஃபேஸ் நம்ம க்ரியேட் பண்ணிட்டோம். தென் நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஸோ ஓகே இங்கே எனக்கு போஸ்ட் அப்படின்ட்டு அதை நம்ம ஏஏ கிரியேட் பண்ணுறது அதை பற்றி நான் சொல்லியிருந்தேன். ஸோ இந்த இன்டர்ஃபேஸ் இப்படி கிரியேட் பண்ணிக்கோங்க. தென் ஒரு யூஸ் ஸ்டேட் வச்சு இங்கே கிரியேட் ஆயிருக்கு. ஸோ யூஸ் ஸ்டேட் வந்து நம்ம டிஃபைன் பண்ணல, அதனால எரர் காட்டிட்டு இருக்கு. ஓகே இன்டர்செப்ட் நம்ம டிஃபைன் ஆயிடுச்சு. அதுக்கு வந்து டைப் எப்படி செட் ஆயிருக்குன்னு பாருங்க. நம்ம இங்கே வந்து போஸ்ட் ஐ போஸ்ட் கிரியேட் பண்ணியிருக்கோம். அங்கே ஐ போஸ்ட் வரணும் ஆக்சுவலாக. ஸோ ஐ போஸ்ட் ஆஃப் அரே அது உள்ள என்ன இருக்குன்னா ஐ போஸ்டோட அரே இருக்கணும். அந்த ஆப்ஜெக்டோட அரே தான் அது உள்ளே இருக்கணும் அப்படின்னு வந்து டிஃபைன் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஓகே இப்போ நம்ம வந்து ஒரு ஃபங்க்ஷன் எழுத போகிறோம். ஏன்னா ஃபெச் பண்ணுறதுக்கு கான்ஸ்ட் ஃபெச் டேட்டா அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் எழுதுவோம். ஸோ ஆசிங் ஃபங்க்ஷன் ஓகே கான்ஸ்ட் ரெஸ்பான்ஸ் ரைட் ஆக்சியூஸை கால் பண்ண போகிறோம். ஸோ ஆக்சியூஸ்னா ஈஸியாக இருக்கும். ஆக்சியூஸ் டாட் கெட்டில் ஜஸ்ட் யூஆர்எல். ஏன்னா யூஆர்எல் வந்து ஒரு ஸ்ட்ரிங் அப்படிங்கிறதுனால ஜஸ்ட் யூஆர்எல் போட்டால் போதும். இங்கே வந்து நமக்கு ரெஸ்பான்ஸ் கிடைக்கும். இந்த கிடைக்கிற ரெஸ்பான்ஸை நம்ம எப்படி நமக்கு கிடைக்குதா கிடைக்கலான்னு செக் பண்ண நம்மள ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஸோ அதுக்கு வந்து நம்ம ஃபஸ்ட்டு கன்சோல் பண்ணிடுவோம். ஸோ கன்சோல் டாட் லாகில் ரெஸ்பான்ஸ் நீங்கள் ஏற்கனவே ஏபிஐ யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா இதெல்லாம் எப்படி எடுக்கணும் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ ஏபிஐ யூஸ் பண்ணாதவங்களுக்காக நம்ம இப்போ இது பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ தென் இதை நம்ம கால் பண்ணணும். ஸோ இப்போ நீங்கள் நார்மலாக வெளியே கால் பண்ணிட்டீங்கன்னா அது என்ன ஆகும்னா அது லூப்பில் போய்கிட்டே இருக்கும். அதுக்காக நம்ம ரியாக்டில் என்ன யூஸ் பண்ணோம் அப்படின்னா யூஸ் எஃபெக்ட் யூஸ் பண்ணுவோம். ஸோ இங்கேயும் சேம் கான்செப்ட் தான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ யூஸ் எஃபெக்ட். ஸோ யூஸ் எஃபெக்ட்குள்ளே நான் என்ன பண்ண போகிறேன்னா அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணி விட போகிறேன். ஸோ யூஸ் எஃபெக்ட் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா எப்பயுமே அந்த டிபெண்டன்சி அறையை மறந்துடாதீங்க. ஸோ போடலைன்னா பெரிய பிரச்சனையாக மாறிடும். ஸோ இதில் நான் ஃபங்க்ஷனை கால் பண்ணிட்டேன். ஓகே கால் பண்ணிவிட்டு எனக்கு டேட்டா வந்திருக்கா அப்படின்னு நீங்கள் வந்து செக் பண்ணோம்னா எஸ் டேட்டா வந்திருக்கு. அதில் வந்து 100 ஆஃப் டேட்டாவும் இருக்குது அப்படிங்கிறது நமக்கு டிஸ்பிளே ஆயிடுச்சு. ஓகேவா? ஸோ இங்கே எரர்ஸ் எதுவும் இல்லை. நீங்கள் கன்சோலில் பார்க்கும்போது மேலே 2 எரர் காட்டலாம். ஸோ அந்த எரர்ஸ் இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை. பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை. ஸோ ஓகே நமக்கு டேட்டா வந்துருச்சு. இப்போ டேட்டாவை நம்ம என்ன பண்ணணும்னா நம்ம டோமில் இப்போ பிரிண்ட் பண்ணணும். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்னா இதில் உள்ள டேட்டாவை நம்ம போஸ்ட்டுக்கு நம்ம செட் பண்ணணும். ஸோ செட் போஸ்ட் ஆஃப் ரெஸ்பான்ஸ் டாட் டேட்டா. ஓகேவா? இப்போ போஸ்ட்ஸில் பார்த்தீங்கன்னா நமக்கு டேட்டா வந்துடும். பட் இங்கே நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா எப்பயுமே ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கிறது நல்லது. இப்போ வந்து நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து பேஜ் வந்து லோட் ஆகும் போதே கிடைச்சிடாது. ஆக்சுவலாக நம்ம பேஜ் லோட் ஆகும் போது தான் நம்ம ஏபிஐ வந்து கால் ஆகும். ஸோ அதுக்காக என்ன பண்ணணும்னா நீங்கள் வந்து இங்கே இனிஷியலாக அதுக்கு ஒரு கண்டிஷன் போட்டு அதுக்கு ஒரு ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கணும். இஃப் போஸ்ட் டாட் லென்த் இல்லைனா போஸ்ட்ல லென்த் இல்லைனா என்ன பண்ணுங்கன்னா எனக்கு ரிட்டர்ன் பண்ணுங்க என்னன்னு ஒரு டிவ் லோடிங். ஓகேவா? எனக்கு போஸ்ட் இல்லைன்னா எனக்கு வந்து லோடிங்னு ரிட்டர்ன் பண்ணுங்க அப்படின்னு எழுதியிருக்கேன். ஸோ இப்போ வந்து நம்ம பேஜை போய் ஃபஸ்ட்டு ரீஸ்டார்ட் பண்ணி பார்ப்போம். ஸோ ரீஸ்டார்ட் பண்ணால் ஃபஸ்ட்டு அந்த மில்லி செகண்ட்ஸ் வந்து இந்த லோடிங் அப்படிங்கிற ஸ்க்ரீன் வந்து வந்திருக்கும். நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகேவா? ஓகே ஸோ அதை நம்ம யூஸ் பண்ணுறதுனால என்ன ஆகும்னா அந்த அந்த எரர் காம்ப்ளெக்சிட்டி வந்து குறையும். ஓகேவா? ஓகே இன்னும் அந்த எரர் வந்து வராமல் எப்படிலாம் நம்ம குறைக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ நமக்கு எரர் வரலாம். வரும்போது வந்து பேஜ் வந்து டவுன் ஆகக்கூடாது. ஸோ அந்த எரர் எப்படி வரும்னு அப்படின்னு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்களேன். ஸோ இங்கே போஸ்ட்டுக்கு பதிலாக போஸ்ட்ஸுக்கு பதிலாக வெறுமனே போஸ்ட்னு கொடுத்து நான் போய் இங்கே பேஜை இப்போ ரீஃப்ரெஷ் பண்ணேன் அப்படின்னா என்ன ஆகுது இங்கே பார்த்தீங்களா இவ்வளோ எரர் வந்துட்டு இந்த லோடிங்னு இருந்துக்கிட்டே இருக்குது. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா அந்த லோடிங்கை கமெண்ட் பண்ணிடுறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் இந்த ஸ்க்ரீனுக்கு இந்த லோடிங் கொடுக்காம நான் ஜஸ்ட் இங்கே கால் பண்ணேன்னா எனக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோட பேஜ் வந்து கிராஷ் ஆயிடும். ஓகேவா? இங்கே பார்த்தீங்கன்னா எவ்வளோ எரர் வருது பார்த்தீங்களா? ஸோ இது பேஜ் ஏன் இன்னும் கிராஷ் ஆகலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அந்த போஸ்ட்டை வந்து உள்ள இன்னும் யூஸ் பண்ணலை. சப்போஸ் நான் இங்கே போஸ்ட்டை யூஸ் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். போஸ்ட் டாட் மேப் அதில் போஸ்ட் எடுத்து
ரிட்டர்ன் ஒரு h1ல போஸ்ட் டாட் நேம் டைட்டில் போஸ்ட் டாட் டைட்டில் நான் என்ன பண்ணுறேன்னா பிரிண்ட் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, இப்போ நான் இதை வந்து பண்ணிட்டேன். இப்போ நான் போய் ரீஃப்ரெஷ் பண்ணோம்னா என்ன ஆகும்? ஆக்சுவலாக இப்படிலாம் நம்ம பண்ணும்போது என்னன்னா நம்ம பேஜ் வந்து கிராஷ் ஆகுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? ஸோ அதனால தான் நம்ம என்னெல்லாம் பண்ணுறோம்னா இந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள்லாம் பண்ணுறோம். இப்போ நான் இதை கொடுத்துட்டேன்னா எனக்கு வந்து இங்கே போஸ்ட் இல்லை. ஓகேவா? போஸ்ட் இல்லாதனால எனக்கு நிறைய லோடிங்னே இருக்குது. ஓகே, இப்போ இங்கே எஸ் கொடுத்துருவோம். இப்போ கரெக்ட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த டைட்டில்லாம் பர்ஃபெக்டாக வந்துச்சு. ஓகேவா? ஸோ டைட்டிலுக்கு முன்னாடி நம்ம என்ன கொடுத்துடலாம்னா ஒரு நம்பர் கொடுத்துடலாம். ஸோ கன்சோலில் நீங்கள் பார்க்காதீங்க, எல்லாருமே கிளியர் ஆகிருக்கும். ரீஃப்ரெஷ் பண்ணி பார்த்தீங்கன்னா எல்லாமே கிளியர் ஆகிருக்கும். ஓகேவா? ஓகே, இப்போ இந்த இடத்துல நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா போஸ்ட் டாட் மேப்புக்கு இப்படி வச்சுருக்கோம். ஸோ ஆக்சுவலாக இந்த இடத்துல நீங்கள் ஏபிஐ கால் பண்ணுறீங்க பார்த்தீங்களா, இதை எப்பயுமே என்ன பண்ணுங்கன்னா ட்ரை கேட்ச் பிளாக்குள்ளே கால் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஸோ ட்ரை கேட்ச் நீங்கள் விஎஸ் கோட் யூஸ் பண்ணிங்க, அந்த மாதிரி நிறைய எக்ஸ்டென்ஷன்ஸ் எம்எட்ஸ்லாம் கிடைக்கும். ஸோ அது வந்து இங்கே யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே என்ன பண்ணிங்கன்னா கன்சோல் டாட் லாக் பண்ணிடுங்க. கன்சோல் டாட் லாக் எரர். ஓகேவா? ஸோ ஏதாவது எரர் இருந்துச்சுன்னா அது கன்சோலோடய போயிடும், உங்கள் ரியல் பேஜை வந்து அஃபெக்ட் பண்ணாது. இந்த மாதிரி யூஸ் பண்ண பாருங்கள். அதாவது போஸ்ட் இல்லைன்னா என்ன பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு பேஜ் வந்து வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ அப்படிங்கும்போது எல்லாமே கரெக்டாக இருக்கும். ஸோ தென் இங்கே நம்ம பண்ணும்போது இன்னொரு வேலிடேஷன் கூட பண்ண முடியும். ஓகேவா? ஸோ அதை நம்ம பண்ணலாம். ஸோ இது உள்ளே நான் பண்ணும்போது என்ன பண்ண முடியும்னா போஸ்ட் டாட் லென்த் இருக்கான்னு செக் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ இருந்தால் நான் வந்து என்ன பண்ணணும்னா மேப் பண்ண போகிறேன். ஸோ இல்லைன்னா என்ன பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு இங்கே கொண்டு எழுத போகிறேன். ஸோ இல்லைன்னா எனக்கு என்ன பண்ணணும்னா ஜஸ்ட் நோ போஸ்ட். ஸோ இருந்தால் என்ன பண்ணணும்னா போஸ்ட்டை மேப் பண்ணணும். மேப் பண்ணிட்டோம். மேப் பண்ணி உள்ள போஸ்ட்னு இருக்கும். அந்த போஸ்ட் வந்து என்ன டைப்பில் இருக்கணும் அப்படின்னா ஐ போஸ்ட்டில் இருக்கணும். ஆக்சுவலாக அப்படி தான் இருக்கும். ஸோ இருந்தாலும் நம்ம இங்கே மென்ஷன் பண்ணுறதுனால என்ன ஆகும்னா நமக்கு வந்து பெட்டராக இருக்கும். அதுபடி கால் போட்டு நம்ம ரிட்டர்ன் ரிட்டர்னில் என்ன பண்ண போகிறோம்னா ஓகே, இங்கே ஏன் இந்த இது கட்டினா நம்ம இன்னும் அதை யூஸ் பண்ணலை அப்படிங்கிறத காட்டுது. ஓகே, ஹெச்1 வச்சுக்கிடுவோமே. ஸோ ஹெச்1ல் இங்கே கீ கொடுத்துட்டேன். ஸோ எப்பயுமே கீ கொடுக்கணும், அதை மறந்துடாதீங்க. ஸோ கீழே கீ கொடுக்கும்போது என்ன பண்ணால் அது வந்து யூனிக் வேல்யூவாக கொடுக்கணும். ஸோ அதை மறந்துடாதீங்க. ஸோ கீ கொடுத்துட்டேன். ஸோ அதுக்கப்புறம் இங்கே வந்து இன்னொன்று எடுக்கேன், இண்டெக்ஸையும் எடுத்துக்கிடுவேன். இண்டெக்ஸ் வந்து எப்படி இருக்கும்னா நம்பர் டைப்பில் இருக்கும். இண்டெக்ஸ் எடுத்துகிட்டு என்ன பண்ணுறோம்னா இண்டெக்ஸ் +1 டாட் ஸ்பேஸ் போஸ்ட் டாட் டைட்டில். ஓகே, இப்போ நம்ம பேஜில் எந்த எரரும் இல்லை. ஸோ நம்ம அவுட்புட்டையும் பார்த்துடலாம். ஓகே, பார்த்தீங்கன்னா 1 to அந்த நம்பர்ஸ்லாம் வந்திருக்கா. ஸோ அதுக்காக தான் கொடுத்தேன். ஸோ இங்கே வந்து நிறைய எரர்ஸ் இருக்க மாதிரி இருக்கும். ரீஃப்ரெஷ் பண்ணி அதை இருந்தால் கிளியர் பண்ணிக்குவோம். ஆக்சுவலாக கன்சோலில் வந்து எப்பயுமே எரர் இல்லாமல் பார்த்துக்கோங்க. ஸோ அது வந்து ரொம்ப முக்கியம். ஸோ நம்ம எல்லாமே இங்கே ஹெச்1ல் கொடுத்துருக்கனால எவ்வளோ பெருசாக இருக்குது. நம்ம ஹெச்1 வேண்டாம். என்ன பண்ணலாம் காணும். ஓகே, ஹெச்1க்கு பதிலாக H4 கொடுத்துக்கலாம். H4 கொடுத்தோம்னா ஓரளவுக்கு குட்டியாக இருக்கும். ஓகே, ரீஃப்ரெஷ் பண்ணி எரர் இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா எந்த எரருமே இல்லை, பக்காவாக இருக்குது. பார்த்தீங்களா, நமக்கு எல்லா டேட்டாவுமே கரெக்டாக லோட் ஆகி வந்துருச்சு. ஓகே, ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து ஏபிஐ கால் பண்ண முடியும். ஸோ நம்ம ஆக்சிஸ் வச்சு ஏபிஐ கால் பண்ணோம். ஓகே, நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னா இதை கிளிக் பண்ணோம்னா இந்த போஸ்ட்டோட மொத்த பேஜையும் பார்க்குற மாதிரி ஏதாவது பண்ணலாமா? ஓகேவா, பண்ணலாமா? நீங்கள் பண்ணலாம் யோசிக்கிங்கன்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு ரியாக்ட் தெரியும், ரவுட்டர் டோன் தெரியும் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் கட்டாயம் அதை பண்ணுங்கள். ஸோ பண்ணி எப்படி எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு, ஏதாவது டிஃபிகல்ட்டி நீங்கள் ஃபேஸ் பண்ணீங்க அப்படிங்கிற பட்சத்தில் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக உங்களுக்கு அதை நான் எக்ஸ்பிளேஷன் பண்ணுவேன். ஸோ இதுக்கு அடுத்த வீடியோ டிஎஸ்எக்ஸ் வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா டெயில் விண்டை உள்ளே வச்சு எப்படி யூஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதுக்காக நம்ம நிறைய வீடியோஸ்லாம் போட்டிருக்கோம். நீங்கள் அதை பார்க்கலன்னா எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு பார்த்துக்கோங்க. ஸோ நார்மல் இன்ஸ்டாலேஷன் ப்ராசஸ் தான். ஸோ அடுத்த வீடியோவில் நம்ம ஸ்டைல் ஏதாவது பண்ணணும்னா டெயில் விண்டில் தான் பண்ணுவோம். ஸோ அதையும் நீங்கள் இன்டெகிரேட் பண்ணிக்கோங்க. சப்போஸ் இன்டெகிரேட் பண்ண முடியலை, கொஞ்சம் டிஃபிகல்ட்டியாக இருக்குது, ஏதாவது தப்பு வருது, எரர் வருது அப்படிங்கிற பட்சத்தில் ஜஸ்ட் கமெண்ட்டில் பண்ணுங்கள். நான் வந்து அதுக்கான எக்ஸ்பிளேஷன் கொடுக்குறேன்.
ஓகே. தென் இந்த மாரி ஏபிஐஸ் எல்லாம் எப்படி யூஸ் பண்றதுன்னு கத்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோல நம்ம என்ன பண்ண போறோம்னா, ஒரு ஏபிஐ கிரியேட் பண்ண போறோம். ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோல நம்ம வந்து ரவுட்டர் இன்ஸ்டால் பண்ணிட்டோம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கிரிக் வீடியோ இருக்கு. ஸோ கண்டிப்பா வருவீங்க, எல்லாரும் பார்ப்பீங்கன்னு நம்புறேன். ஸோ இந்த சீரிஸை மிஸ் பண்ணாதீங்க. இது வந்து உங்களுக்கு வந்து நிறையவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் உங்க கரியருக்கு. ஏன்னா டிஎஸ்எக்ஸ் வந்து இப்போ பெரும்பாலும் எல்லா இடத்துலையும் யூஸ் பண்றதுனால அது வந்து தேவைப்படுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஸ்டேட் மேனேஜ்மெண்ட் லைப்ரரி அது வந்து நம்ம உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா, இப்போ வந்து நம்ம வந்து பேரண்ட் டு சைல்டு, சைல்டு டு பேரண்ட்டுக்கு ப்ராப் ட்ரில்லிங் பண்ணுவோம், கான்டெக்ஸ்ட் ஏபி யூஸ் பண்ணுவோம். ஸோ இதெல்லாம் இல்லாமல் இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணலாம் அப்படிங்கிறத ஒரு லைப்ரரி நான் பார்த்து வச்சுருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோ பெரும்பாலும் லைப்ரரி பற்றி தான் இருக்கும். ஸோ கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க. ஓகே கூட இந்த வீடியோவில் தான். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ஒரு லைக், ஷேர் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிடுங்க. நீங்கள் என்ன சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டான வீடியோவில் மீட் பண்ணலாம். ஓகே கூட தேங்க்யூ.